தரங்கம்பாடி அருகே சந்திரபாடி மீனவ கிராமத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். உலக வெப்பமயமாதலால் கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு கல் தடுப்பு சுவர் தேவைப்படும் இடங்களில் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரபாடி மீனவ கிராமத்தில் மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீன்பிடி இறங்கு தளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. இந்த மீன்பிடி இறங்கு தளத்தை தமிழக முதல்வர் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சந்திரபாடி மீனவ கிராமத்தில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மீன்பிடி இறங்கு தளத்தை மீனவர் பயன்பாட்டிற்கு கிராம மக்களிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து அவர் சிறப்புரையாற்றி பேசுகையில், மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதியை வழங்காத நிலையில் கடுமையாக நிதி சூழலில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பான நிர்வாகம் மூலம் பொதுமக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று உதவித்தொகையை 8000 ரூபாயாக உயர்த்தி தந்தவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமானதாக உலக வெப்பமயமாதலால் கடல் மட்டம் உயர்வதால் ஏற்படும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு கல் தடுப்பு சுவர் தேவைப்படும் இடங்களில் அமைப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும் என்றும், தினம்தோறும் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கும் தமிழக முதல்வருக்கு நாம் என்றும் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை MP சுதா, மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை, MLA நிவேதா முருகன் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் தேவைப்படுகிறதோ அத்தனையும் நிறைவேற்றப்படுமோ. அதில் முக்கியமானது இன்றைக்கு உலக வெப்பமயமாதலால் கடல் மட்டம் உயர்வதனால் கடல் அரிப்பை தடுப்பதற்கு எங்கெல்லாம் அந்த கருப்பட்டி தடுப்பணை ஏற்படுத்த வேண்டுமோ அதற்கும் முழு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்தப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு, நிறைவாக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கடுமையான நிதி சுமை, ஒன்றிய அரசு எந்த நிதியும் தராத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறார். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.